ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎம் சிவா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பர்ச்சேசிங் தான். என்ன பர்ச்சேஸ், எங்கே போய் வாங்க போறோம், அது எல்லாத்தையும் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க போகலாம். அது ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்த்டே வருது. அதுக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சர்ப்ரைஸாக அவங்க சில கிஃப்ட்லாம் கூட பிளான் பண்ணாங்க. பட் அது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியாக அவங்களே வந்துட்டு சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம இந்த வீலாகிங்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு கோப்ரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ சொன்னேன். உடனே சரி ஓகேவா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி வர லாபம் வாங்கிடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தான் இப்போ அந்த ஒரு கடைக்கு நிறைய ஆன்லைனில் ஆஃபர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 கடையிலலாம் கூட விசாரிச்சேன். அதில் ஒரு கடையில் நமக்கு வந்து ஆன்லைனை விட கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் நேரில் போய் வாங்க போகிறோம். அண்ட் எஸ், நம்ம கடைசியாக கோடம்பாக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அவென்யூ ஷாப் தான் வந்திருக்கிறோம். நான் இங்கே தான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் குட்டி வேற வந்து நாங்கள் கிளம்புன உடனே எங்கே போகிறீங்க நானும் வருவேன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு அவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க. ஸோ அடுத்து உள்ளே போய் வாங்கிட வேண்டியதான். வெளியில் அனைமா ரொம்ப சத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட வீடியோலாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே பே பண்ணி முடிச்சாச்சு. அவங்க அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி அவங்க குடோனில் வச்சிருக்காங்க. இங்கே எதுவும் அவைலபிள் ஸ்டாக் இல்லை, அதனால் அவங்க குடோனில் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே ஆன்லைன் நான் இஎம்ஐயில் தான் கன்வெர்ட் பண்ணேன். அப்படி பண்ணியுமே எனக்கு வந்து ஆன்லைன் ப்ரைஸை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நீங்களும் யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, டிவி, ஸ்பீக்கர்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வாங்க வந்த பொருள் ஆன்லைனை விட இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷனல் வீடியோலாம் இல்லை, எனக்கு இவங்களை பற்றி தெரியவே தெரியாது. நானே வந்து யூடியூப்ல பார்த்து சர்ச் பண்ணி தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே வந்து ஒரு தடவை பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதே டிவி ஓகேவா, நம்ம வீட்டில் இருக்க டிவி மாற்றிடலாமா? மாற்ற வேண்டாமா? ஏன் அதோட பெருசா வாங்கிடலாம். நம்ம வீட்டுல இருக்கிற இந்த சைஸ் தான். ஆனா அதை விட பெரிய டிவி இங்க இல்லையே, எல்லாமே அதே சைஸ் தான் இருக்குது. இது ஸ்பீக்கரா? யார் சொன்னா இது ஸ்பீக்கர்னு? இது ரோபோட். பாத்தீங்களா அயன்மேன் மாஸ்க். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு அது மாதிரி நிறைய படம் பார்த்திருக்கேன். இருந்தாலும் ரொம்ப என்னோட ஃபேவரட் அவெஞ்சர்ஸ்ல என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா அயன்மேன் தான். மார்ஷல் ஸ்பீக்கர். எங்க வீட்டுல ஒரு குட்டி ஸ்பீக்கர் இருக்கு, இங்க வந்து பெருசா இருக்குது. அது நம்ம வீட்டுல இருக்கு இல்லையா? அது மாமா வச்சிருக்கிறாரு. மாமா வச்சிருக்கிறது தெரியாதா? ஓகே ஜி, இது முதல்ல தெரியணும்ல. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடி. இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா 1, இன்ஸ்டா 360 எல்லாமே இருக்குது. டிஜே கூட இருக்குது. இது கூட நான் பார்த்தேன். இருந்தாலும் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணல கோப்ரோவே யூஸ் பண்ணாதான் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால நம்ம கோப்ரோவுக்கு போயிட்டோம். மீடியம் மோட் அப்பா 8700 இருக்கு. நல்ல வேலை நம்ம கிரியேட்டர் எடிஷனே போயிட்டோம். இது தனித்தனியா ஒண்ணு வாங்கணும்னா எல்லாம் பட்ஜெட் எங்கேயோ போயிடுது. எனக்கு தெரிஞ்சு இப்படி வாங்குறது தான் பெஸ்ட்.
டிஜே மைக் அடுத்து என்னோட ஐடியா இதுதான், இதுவும் வாங்கணும். ஏன்னா நமக்கு கோப்ரோல வந்து அதோட அந்த மைக் வந்து அந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குமான்னு தெரியல. செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை செட் ஆகல ஃபியூச்சர்ல இதுவும் வாங்குற மாதிரி இருக்கும். சாக்லேட் கிட்கேட் சாக்லேட். கிட்கேட் சாக்லேட் எனக்கு கிட்கேட் சாக்லேட் ஒன்னும் சாக்லேட் உண்மையிலே சாக்லேட் கிடையாது. சும்மா என்னது சாக்லேட் தான் அது. கிட்கேட் சாக்லேட் சும்மா இருக்கு. சும்மா இருக்குதா? சாக்லேட் தான் அது. உனக்கு தான் தெரியல. எனக்கு தெரியுது இது சாக்லேட்டா. நான் சாப்பிடுறேன், உனக்கு வேண்டாம்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். இது யார் சாக்லேட்? இது அது நண்டு இல்ல, அவங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது ஏர்போர்ட்ஸ் ப்ரோவோட கவர் போல வச்சுக்கலாம். அதரை டோன்ட் டேக் தட். அம்மா வேற கேம்ஸும் இல்லைங்க. பிளே ஸ்டேஷன் சின்ன வயசுல எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப கூட வாங்கி கொடுத்தா விளையாடுவேன். பட் பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால முடியல. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காது? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சர்ப்ரைஸ் உங்களுக்காக வந்தேன். சர்ப்ரைஸ் நீ கொடுப்ப, கடைக்காரங்க மாட்டாங்க. பரவாயில்லையா? என்னது அது? இது சர்ப்ரைஸ் ஓகே. என்னது இது? இந்த படத்தை பார்த்து சொல்லி பார்க்கலாம். இது என்னன்னு? ஏர்பட்ஸா? அடி ஒரு வயசு வரை எனக்கு போனை பார்த்தா போனே தெரியாது. இவங்க பாக்ஸ பார்த்து சொல்றாங்க இது ஏர்பட்ஸ்ன்னு. அவங்க போற வழியில ஐபேட் வாங்கிட்டு போலாமான்னு கேக்குறாங்க. அம்மா அதுல ஐபேட் கேட்டு இருக்கு பாரு. அம்மாட்ட மைக் கேளு. அங்க இருக்கு பாரு ஐபேட். எங்க இருக்கு? எங்க இருக்கு கண்டுபிடி. ஐபேட் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஐபேட் வாங்கிங்க. சரி ஐபேட் வாங்கிட்டு போயிடலாம். அம்மாவை இங்கே அதே அம்மாவை இங்கே விட்டுட்டு ஐபேட் எடுத்து போயிடலாமா? அம்மாவை அங்க விட்டு போயினா ஐபேட் ஓகே சொல்லுவாங்க. அம்மா கூட்டு போயிடலாமா? சரி ஜி, நீங்க இங்கே இருந்துக்கோங்க. நாங்க ஐபேட் யார் ஸ்கூலுக்கு கிளம்பி விடுவாங்களா? நீங்க தான் கிளம்பிக்கணும். ஐபேட் வந்துருச்சுல உனக்கு. உனக்கு ஐபேட் வேணுமா அம்மா வேணுமா? அம்மா தான் வேணுமா? தப்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தீங்க. இது கூட இருக்கு, ஐபோன்ஸ் கூட இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா அனிமே இவங்க வந்து யூஸ்டு கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ரேட் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வர நான் ஐபோன் எதுவும் வாங்குற ஐடியா இல்லை. ஸோ ரேட்லாம் எனக்கு சரியில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 14 வாங்கி சும்மா தான் வச்சிருக்கிறேன். எதுக்கு இருக்குன்னே தெரியல. இங்க பாருங்க, இது எல்லாமே இது இருக்கு பாருங்க. கார் போடுற சார்ஜஸ் கூட வச்சிருக்காங்க. கார்ல வர சில அசசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ் அசசரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வேணும்னா இவங்க நம்பர் வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவங்களோட இந்த நம்பர் தான். ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. பிரைஸ் கூட உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கன்ஃபார்ம் வாங்க போறீங்கன்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் கூட பண்ணி வச்சிருவாங்க. காலைல கேட்டேன், பட் கன்ஃபார்ம் பண்ணல. நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு. இப்போ வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. என் பொண்ணு வந்து ரொம்ப நாள் வாட்ச் கேட்டுட்டு இருக்கா. பட் அவங்க சைஸுக்கு இங்க எதுவும் வாட்ச் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால கடைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஸோ போல்ட் எல்லாமே இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் சார்ஜர் இருக்கு, ஃபோன் இது கார்ல போடுற சார்ஜர் இருக்கு, கேபிள்ஸ் இருக்கு, ஹெட்செட்ஸ் இருக்குது, எல்லாமே வச்சிருக்காங்க. இது பாருங்க பயங்கரமான புது விஷயமா இருக்கு. இந்த கேபிள் ப்ரொடெக்டர், இந்த ஐபோன் கேபிள்லாம் நமக்கு அந்த எட்ஜில் கட் ஆகிடும் தெரியுமா? கனெக்டரோட எட்ஜில் இந்த மாதிரி இந்த ஸ்பைரல் அந்த ரோல் வாங்கி போட்டு வச்சோம்னா அந்த கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஒர்த்து, நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இது எவ்வளோ சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஐபோன் சார்ஜர் கேபிளே 1000 ரூபாய் சொல்றாங்க. அண்ட் எஸ் ஃபைனலி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சத்தியமா கோப்ரோ பத்தி எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ வந்துட்டு வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓப்பன்லாம் பண்ண வேண்டாம், நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாமே சீல்டாக தான் இருக்குது, பாக்ஸோட தான் இருக்குது. ஸோ பில்லெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் தான் ஓப்பன் பண்ண வாங்க. பாருங்க இது கூட ஃபேன் தான். சுவிட்ச் போட்டால் ஓடுன்னு நினைக்கிறேன், கனெக்டட் தான் நினைக்கிறேன். ஆமாம், நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இவங்களோட வீடியோவில் யார் டான்ஸ் அதில் வந்துட்டு இது லைட்டு எரியும், ஃபேனும் ஓடும். பட் அவங்க இப்போ போடாமல் இருக்காங்க. ஏசியே குளிர், ஃபேன் இது. என்னம்மா இது? யாருக்கு? உனக்கா? வச்சுக்கோங்க, ஹாப்பி பர்த்டே. என்ன பண்ண போறீங்க அதை வச்சு? கீழே போட்டுறாதீங்க, அவ்வளவுதான். வாரண்டி கூட அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க வந்து அழகா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா எப்படி கிளைம் பண்றது, இல்லைன்னா கூட நீங்க கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எப்படி பண்றது எல்லாமே அவங்க சொல்றாங்க. ஹோப் எதுவும் ஆகாது. அதிலே பத்திரமா பாத்திப்பியா?
நீ ஏன் இதை கழட்டாத, பத்திரமா பாத்துப்பியா? நான் பத்திரமா வச்சுப்பேன். ஒருவேளை நீ எடுத்து பாக்குறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டேன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. குட் கேர்ள் அதிரை. ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு இப்போ வெளில போயில ஒய்ஃப் வேற ஒரு பார்ட்டி வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மணி வேற 8 மணி ஆயிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டின்னர் வெளில வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் உங்க பார்ப்போம் என்னதான் வாங்கி தராங்க ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு கோப்ரோவோட அன்பாக்சிங் ரிவ்யூலாம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நான் போடுவேன். இல்லைனாலும் போடுவேன், நீங்க பார்த்து தான் ஆகணும். பட் வீட்டில் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறோம். வாங்கிக்கோங்க, தேங்க்யூ சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன ரேட்டுன்னு கண்டிப்பா கேட்பீங்க. இந்த ரேட்டை வந்து என்னால இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாள் இதோட ரேட் வந்து ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும் அப்படின்னு. பட் இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்றேன், ஆன்லைன்ல இன்னைக்கு இருக்கிற பிரைஸோட இவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட நியர்பை இதை வந்து ஒரு 4,000 to 5,000 கம்மியா கொடுத்துருக்காங்க. ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா. பட் நான் இஎம்ஐல கன்வெர்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு தான். பட் அதே தான் ஆன்லைன்ல இஎம்ஐ பண்ணியிருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். பட் அதனால இங்க வாங்கினது என்னை பொறுத்தவரை கண்டிப்பா ப்ராஃபிட் தான். வாரண்டி இருக்கு, எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லி 2 years வாரண்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அன்பாக்சிங் வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். அன்பாக்சிங் அண்ட் யூசர் ரிவ்யூ கண்டிப்பா இருக்குது. ஸோ அதை அடுத்தடுத்த டேஸ்ல நீங்க வந்து பாப்பீங்க. நெக்ஸ்ட் எங்க போறோம்னா சாப்பிட போறோம். வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா கோப்ரோவோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா தான் வரும். இப்போ வர உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். பாய்.